வாதம், பித்தம், கபம் நேர்மறையான அம்சங்கள் என்ன, எதிர்மறையான அம்சங்கள் என்ன? பித்தம் அளவை மீறி அதிகமான சொல்லணும். அப்போ தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் நோய் ஏற்படுவதற்கான காரணியாக இருப்பது இந்த ஏன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்புன்ற சக்தி நம்ம உடலில் சீராக இருந்தால் அது என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்கு உதவியாக இருக்குன்னா, அப்படி நெருப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வாதம், பித்தம், கபம் நேர்மறையான அம்சங்கள் என்ன, எதிர்மறையான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள ஒரு முதன்மையான உயிர் சத்துக்கள். இந்த மூன்றும் நம் உடலில் சம அளவில் இருக்கணும். எல்லோருக்குமே இந்த மூன்றில் ஏதோ ஒரு இரண்டு கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். ஆனால் அந்த அளவையும் மீறி நம்ம உடலில் அதிகமாக ஆகும் பொழுது அதை தோஷம். அதாவது வாதம் அளவை மீறி அதிகமானால் அது வாத தோஷம். பித்தம் அளவை மீறி அதிகமானால் அது பித்த தோஷம். கபம் அளவை மீறி அதிகமானால் கபதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பேர் குறைபாடு. அப்போ குறைபாடுனா, இப்போ இது அளவுக்கு அதிகமாகும் பொழுது என்னாகும், அது குறிப்பிட்ட நம் உடலில் உள்ள திசுக்களை சேதப்படுத்தி அதனால் நமக்கு நோய் வர்றதுக்கான ஒரு காரணியாக இருக்கிறது தான் இந்த தோஷம். அப்போ நமக்கு உடலில் நோய் ஏற்படுவதற்கான காரணியாக இருப்பது இந்த தோஷங்கள். சரி, இது ஏன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு காரணம் பல விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஒரு 2 விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டரை கொண்டு வரலாம். அதாவது சுற்றுப்புற சூழல். இப்போ எல்லாரும் ஒரே மாதிரியான வசிப்பிடத்தில் இருக்கிறதில்ல, ஒரே மாதிரியான வளர்ச்சியை பார்க்கறதில்ல. ஒருத்தர் வசதியான இடத்துல இருப்பார், ஒருத்தர் வசதி இல்லாத இடத்துல இருப்பார். அவருடைய வீட்டு சூழல் வேறு இருக்கும், இன்னொருத்தரோட வீட்டு சூழல் வேறு இருக்கும். இதையெல்லாம் அவங்க மனதில் சில பாதிப்புகளை, சில உணர்ச்சிகளில் சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது, அதில் மாற்றம் வரும்போது இந்த வாதம், பித்தம், கபத்தில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ அளவை மீறி அதிகமாகும் பொழுது, அப்படி அதிகமாகும் பொழுது அது குறிப்பிட்ட ஒரு சில திசுக்களை உடலில் போய் பாதிக்கிறது, சேதப்படுத்துது. அது நோய்களாக மாறுகிறது. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் உண்டு. இப்போ இயற்கைக்கு மாறாக நாம் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே இப்படி தான் சாப்பிட்ணும், இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் இயற்கையின் ஒரு சில கோட்பாடுகள். அந்த இயற்கையோடைய கோட்பாடுகளை மீறி நாம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நம்ம உடல் சம அளவில் இருந்து மாறி அதிகமாகவோ குறைவாகவோ ஏதாவது ஆகி அதனால் பிரச்சனைகள் வருது. அப்போ ஒன்று குறையுதுன்னா இன்னொன்று அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ நார்மலாகவே அதிகமாகும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம் உடலில் வருவதற்கான காரணமாக அமைகிறது. நன்மையான விஷயம் என்ன அப்படின்னு, நேர்மறையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாதம், பித்தம், கபத்தில் கபம் நம்ம உடலில் நீர் சத்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த நீர் சத்து நன்றாக இருந்தால் அது நம்மளுடைய மூளையின் செயல்பாடு, மன அமைதி, உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நுரையீரல், கபம் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம உடலில் சீராக இருந்தால் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த கபம், அதாவது நீர் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நெருப்புன்ற சக்தி நம்ம உடலில் சீராக இருந்தால் அது என்ன மாதிரியான செயல்பாடுகளுக்கு உதவியாக இருக்குன்னா, நம்மளுடைய செரிமான மண்டலத்தின் செயல்பாடுகளுக்கு, செரிமானம்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மூளையின் செயல்பாடு, நம்மளுடைய மனதின் செயல்பாடு மற்றும் இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நாளமில்லா சுரபிகள் நன்றாக இருந்தால் நெருப்பு சக்தி நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ இந்த நெருப்பு சக்தி இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு பளபளப்பு இருக்கும், ஒரு ஷைனிங். நெருப்புனா ஒரு ஒளி,
அவங்கள பார்த்தாலே ஒரு ஷைனிங் இருக்கும். அப்படி நெருப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ். அடுத்ததா வாதம். வாதம்னா இந்த காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி, அப்போ காற்று அப்படின்னா மூமெண்ட், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கும் நகரக்கூடிய ஒரு தன்மை. அப்போது இந்த பித்தமாக இருந்தாலும் சரி, கபமாக இருந்தாலும் சரி, இந்த காற்றின் துணையுடன் தான் அதோட வேலைகள் உடலுக்குள்ளே நடக்குது. அப்போ இந்த காற்று ரொம்ப முக்கியம். காற்று இல்லாமல் இந்த பித்தமோ கபமோ தனியாக இயங்க முடியாது. அப்போ காற்றுங்கிறது நம்மளுடைய நுரையீரல் நன்மை, மூச்சு நன்மை, ஆக்சிஜன் நன்மை, நம்மளுடைய வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஆரோக்கியம், இம்யூனிட்டி பவர், இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த காற்றின் தன்மை வந்து நம்ம உடலில் நன்றாக இருக்க வேண்டும். அப்போ இது நல்லா இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிராணன்றது உயிர் சத்து, ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. அப்போ அந்த பிராணன் அப்படிங்கிறது தான் காற்று. அப்போது இது 3 தனித்தனியாக இல்லை, இது 3 ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் ஒரு செயல்பாடை செய்யுது. நம்ம உடலில் இயங்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்குமே இந்த 3ஓட காம்பினேஷன் தான் நடக்குது. பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அப்போது இந்த மாதிரி நம்மளுடைய உடலை நல்ல தேஜஸ் சக்தியுடன், பிராண சக்தியுடன், ஓஜஸ் சக்தியுடன் வைத்து கொள்ளும் பொழுது நாம் இந்த வாத தோஷம், பித்த தோஷம், கபதோஷம் போன்ற விஷயங்களில் பாதிக்கப்படாமல் நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அப்போ இதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சில யோகா பயிற்சிகள், என்ன மாதிரியான யோகாக்கள் செய்யலாம். ஓஜஸை நல்லா வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, தேஜஸை நல்லா வச்சுக்க சில பயிற்சிகள் இருக்குது, பிராணனை நல்லா வச்சுக்க சில பயிற்சிகள் இருக்குது, கூடவே உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம்.